எங்களுக்கு சார்பிலே நன்றி. மைக் செட் ஆபரேட்டர் பாத்தியானே எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் தான் உட்கார்ந்திருக்காரு. இதுதான் மைக் செட். உண்மையாக சொல்ற பெருமைக்காக சொல்ல, சில ஊர்ல எல்லாம் பார்த்தா 85 பேர் உட்கார்ந்திருப்பான். ஆதார் அட்டைக்கு போட்டோ எடுக்க வந்த மாதிரி. ஆனா மிச்சர் போட தூக்கி இம்புட்டுக்கு அடிக்கிறவாங்க ஆம்பளி பாரு. அப்படிலாம் இல்லாம பாரு, அழகா 5 ஆம்பளி பாரு. அத ஒரு ஆபரேட்டர் ஒரே ஒருத்தர் சின்ன மிக்சர் போடு எப்படி வச்சிருக்காரு பாத்தியா? இதுதான் ஒரு தெளிவான மைக்சர். முடிய வரைக்கும் இப்படி எடுத்த எங்களது திருப்புரம் வாசல் எடுத்த ஜெயசக்தி ஆடியோஸ் ஒளிபெருக்க நிலையத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை அதவத்தூர் கண்டெடுத்த அன்பு அப்பா எங்களது ஆர்கே வேலாயுதம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார். இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அப்பா அதவத்தூர் கிராம புகழ் எங்களது ஆர்கே வேலாயுதம் செயற்குழு உறுப்பினர் அன்பு அப்பா அவர்களுக்கும் எங்களை கலைக்கும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நாடகத்திற்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆட்ட வந்திருக்கிறார். ஆன்மீக சொற்பொழிவு. ஆமா, வாயை திறந்து அசிங்கம் பேசாத ஒரு டான்ஸ் சொன்னா இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை பிள்ளை. அப்படியா? ஆமா, எவ்வளவோ டான்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அசிங்கம் கொச்சையெல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் வாயை திறந்து ஒரு வார்த்தை அசிங்கம் வராதியா? ஒரு வார்த்தை கூட பேசணும். ஊமை பிள்ளையா? அது அந்த பேசும்னே, அசிங்க ஆபாசம் பேசாது. நம்ம அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு அன்பு சகோதரி எங்களை திணையத்தூர் கண்டெடுத்த எங்களது பிரியாமணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். சின்ன பிள்ளைய கூட்டி வந்தியா? கிளைவிலையை பிடிச்சி தள்ளிட்டு வந்தியா? ஓனே நீ வேற உள்ள போய் பாரு, சுண்டுனா அப்படியே தெரிக்கா. என்னது மூத்தரம் தான் ஓடி சொல்றேன். உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கா இந்த புள்ளே, நீயாக இவ மனசை கில்லாத அடியே அடியே இவனே ஏ வாழ்க்கை பாலாக்க பிறந்தவனே, மாமானும் கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, இவ சொல்ல போறா இவ, இவ சொல்ல போறா. அடியே அடியே இவனே என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவனே. ஆமா, பொம்பளை வேற சொன்னா போட்ட பாத்தியா? என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே அப்படின்னு அருமையான ஒரு பாடல். ஆமா, அன்பு சகோதரி, இன்னைக்கு தாயா உண்மையாவே நாடக உலகத்துல சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை. ஆமா, சில ஊர்ல நம்ம சொல்லுவான், அன்னைக்கெல்லாம் முந்தாடயத்தெல்லாம் ஒரு ஆள் பிடித்தான் சொல்றான், சின்ன பிள்ளையா போட்டிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லி. வெளியில வந்தா களி குண்டி 40 கிலோ. நான் பாட்டு கிடந்து உருண்டு கிடந்தேன். அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை சொன்ன மாதிரி அழகா சின்ன பிள்ளை, அப்படி சிட்டு மாதிரி பூஞ்சிட்டு அப்படி அழகா வெளியில வந்து ஆடு போது பாரு. ஆமா, குயில் மாதிரி கூவுமியா. சின்ன பிள்ளை எப்படி பார்த்தாலும் மிஞ்சி போனா ஒரு 15 முடிஞ்சு 16 வயசு இருக்கும். இப்ப தானடா சொல்லி முடிச்ச மறுபடியும் தூக்கத்துல இருந்தியா இல்ல ஓமோல இருந்தியாடா? பத்தியா இல்லையா? இப்ப தான் நாடகத்துக்கு எடுக்கிறேன். ஆமா, இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன் இந்த சின்ன பிள்ளைய சொல்ல தெரியுமா? சின்ன பிள்ளைக்கு தான் இப்ப வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல நல்லா தொழிலை பண்ணி பேர் வாங்கணுன்ற ஆர்வம் வரும். எந்த தொழிலு? எல்லா தொழிலுமே நல்லா பண்ணும் பிரியாமணி. ஆமா, அருமையான முறையில் இந்த பிரியாமணி டான்சரையும் நீங்க வரவேற்று பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு, அதோட இல்லாம எல்லார் பேரையும் சொல்லிட்டு இந்த கொட்டக்காரரை கண்டிப்பா சொல்லணும். ஆமா, கொட்டா ஓட்டுக்கார வச்சா எப்படி போட்டுக்கார வச்சா எவ்வளவு உயரமா இருக்கு. மழை பெஞ்சா ஒரு பொட்டு தண்ணி ஒரு சொட்டு உள்ள வராதியா? உள்ளயா? உள்ள ஒரு பொட்டு வராது. கிச்சனை சுத்தி லாக் பண்ணி அடைச்சிருக்காரு. உள்ள போயிட்டு வந்தோம்னா வேர்வை தண்ணி ஊரா இங்க வடிஞ்சு ஊத்துது. 4 தட்டியை பிச்சு விட்டு போயிருக்காரு, ஏசி ஓசியில அடிக்கும்னு சொல்லி. அருமையான முறையில் கொட்டை அமைப்பு அமைத்த நீர்குன்றம் மண்டெடுத்த அன்பு சோதரர் முருகேசன் அவர்கள் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறை மேடை அமைத்து கொட்டை அமைத்துள்ளார். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். நல்லபடியா நாடகத்தை பாருங்க. போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும். அத கும்பாபிஷேகத்தை எப்படி நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பொழுது இந்த நாடகத்தை யாரு முழிச்சிருந்து பாக்குறீங்களோ அவங்களுக்கு பூராமே இந்த கும்பாபிஷேகம் பாக்குற சிறப்பு உண்டு. அதுல மாற்றமே இல்லையில. கண்டிப்பா நீங்க யாரு முழிச்சிருந்து வள்ளியூர் நாடகத்தை பாக்குறீங்களோ கல்யாணம் ஆகாத ஆளுகளுக்கு கண்டிப்பா சொல்றேன் 15 நாள்ல கல்யாணம் நடக்கும். ஆமா, மாற்றமே இல்ல. கல்யாணம் ஆன ஆளுகளுக்கு புள்ள வரக்கும். அதோட குடும்பத்துல வெட்டு குத்தாயி டைவர்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீ வேற குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். இதுல பொண்டாடி புருஷ ஒற்றுமை ஒரு குடும்பத்துக்கு முக்கியம். அது மாற்றம் இல்லையா? ஏன்னா உலகத்துல எது இருக்கோ இல்லையா, குடும்பத்துல பொண்டாட்டி புருஷன் ஒற்றுமையா இருந்தாலே அந்த குடும்பம் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? அந்த வகையில
நானும் என் பொண்டாட்டியும் ஒற்றுமையில எங்க குடும்பம் மாதிரி கிடையவே கிடையாது. அவ்வளவு ஒற்றுமையா இருப்போம். நானும் என் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்து பேசுறது என் பொண்டாட்டி அவ்வளவு மாதிரி அடிச்சுக்கவே முடியாது. மரியாதையில ஒரு துளி கீழே இறங்காதியா. அவ்வளவு மரியாதை பேசுவா. போன உடனே எப்படா வந்து என்ன கேப்பா அடுத்த வார்த்தை. அந்த அளவுக்கு மரியாதையான பிள்ளை. அதோட இல்ல, சாப்பாடு என் பொண்டாட்டி செய்யற மாதிரி உலகத்துல யாருமே சமைக்க முடியாது. அப்படி என்ன அடே அப்பாடியே பொருளை மிச்சப்படுத்தல அவரை மாதிரி முடியாதுன்னு. சாப்பாடு செஞ்சான்னா அதிகபட்சம் நம்ம வீட்டுக்கு 5 பேர்னா காப்பிடி அரிசி தான் போடுவா. 50 பேருக்கு ஒத்த கை தான் சோறு வரும். அந்த அளவுக்கு மிச்சப்படுத்த கூட பொம்பளை. இதுல இன்னொரு விஷயத்த முக்கியமா சொல்லிக்க ஆசைப்படுறேன். எங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சு ஒரு 15 நாளைக்கு முன்னால. எந்த ஊர்ல? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல அரளிக்கோட்டைன்னு ஒரு ஊரு. அங்க திருவிழா நடந்துச்சு. திருவிழா நடக்கும் போது எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கிடா உரிக்கிறான். என் பொண்டாட்டி போய் கேட்டேன், அடியே வீட்டுக்கு வீடு கிடா உரிக்கிறாங்க, உனக்கு சொல்லு எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு 60 பேர் வருவாங்க, 2 கிடா பிடிப்போமா 3 கிடா பிடிப்போமான்னு. கோவம் அவளுக்கு தலைக்கு ஏறிச்சேயா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 2 கிடா பிடிச்சா எங்கேயா அவளுக்கு காசுக்கு? இது தேவை அவனுக்கு? பேசாம இரு, நான் சொல்ற மாதிரி செய்ய. எத்தனை பேர் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு 65 பேர் வருவாங்க அப்படின்னு. நேரா போ மட்டன் கடைக்கு ஒரு 5 கிலோ ஆட்டுக்கறி எடு போதும் அப்படின்ட்டான். 5 கிலோ எப்படிப்பா பார்த்த? என்னடி இது 5 கிலோ எப்படி? ஒவ்வொரு வீட்டுக்கு 2 கிலோ உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அசிங்கமா போய் 5 கிலோ கேட்கிறேன் என்னன்னே போயா முதல்ல. இப்படி தாயா நாடகத்துல நீ போய் பழப்பம் இருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் பேச தெரியுதா உனக்கு? அது ஒண்ணு தெரியுதா? ஒவ்வொரு ஏஜென்ட் எப்படி கொள்ளையடிக்கிறான் பாரு அப்படின்னா. நான் சொன்னேன், அடி இந்த பாவத்தில் நமக்கு தேவையில்லடி, இதை ஏன் நாடகத்துக்கு கொண்டாட, உனக்கு ஆட்டுக்கறி எவ்வளவு வேணும் சொல்லி தொலை அப்படின்னு. 5 கிலோ போதும் வாங்கிக்கிட்டு வான்ட்டான். நானும் நாசமா போ 5 கிலோ வாங்கி கொண்டு போய் கொடுத்து தொலைச்சிட்டேன். கொடுத்தா அண்ணே அவளும் கிண்டி இறக்கிட்டானே. இறக்குனா மணியை பாக்குற 9 மணி ஆயிருச்சு. சரி பரவாயில்ல, ஆளு ஊரை வந்து ஒவ்வொரு ஆளா சாப்பிடுறேன். நான் தான் பேசியிருக்கேன். மாப்பிள்ள தமிழ் வேந்த பொண்ணு முக்காமட்ட முத்துராஜ் மிருதங்கா, மாமா புறவுராசு பெட்டி. நாடகக்காரல கூட்டி சாப்பிட சொல்லு எல்லாத்தையும் அமைச்சிட்டு எனக்கு பக்கத்து ஒரு நாடகம் போயிட்டேன். போயிட்டு காலையில வந்து இவ சொன்னது உண்மையா இல்லையா எல்லாத்தையும் பாப்போம் சொல்லி இலைய பூரா எண்ணி பார்த்தானே 72 பேர் சாப்பிட்டுருக்கேன். எப்படி சொல்ற? பரவாயில்லடா, இவ தாண்டா நம்ம தர்ம பத்தினி. 5 கிலோ ஆட்டுக்கறியில 72 பேர் சாப்பிட்டுருக்கேன். ரைட்டு பரவாயில்ல. சட்டியை போய் பார்ப்போம், குழம்பு சட்டியை திறந்து பார்த்தேன். அதுல ஒரு 1/2 கிலோ கறி குழம்பு சட்டிக்குள்ள கிடக்கு. அதுலயும் மிச்சப்படுத்திருக்கா. மொத்தமே 4.5 கிலோல 72 பேருக்கு சோத்தா முடிச்சுட்டா. அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், அடியே இங்க வாங்க, பரவாயில்ல இந்த அப்படியே ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நேற்று நாடகத்தில் அடிச்சது, இந்த நல்லபடியா வச்சுக்க. இந்த 72 பேர் சாப்பிட்டதுக்கு 4.5 கிலோ கறியில சோழிய முடிச்சிருக்கிய, இந்த ரகசியம் எப்படி சொல்லு அப்படின்னு கேட்டேன். அப்பத்தான் அழகா சொன்னா. எப்படி? இதுக்கு ஐடியா கேட்கறதுக்கு என்ன அப்துல் கலாம் போகணும் இல்ல அப்துல் கலாம் போய் உட்கார்ந்தா வரிசையா கேட்கணும்? ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நாடகக்காரல்ல ஊர்க்காரல யார் வந்தாலும் சரி இலைய போட்டு தண்ணிய தெளிச்சிருவேன். தெளிச்சுட்டு முதல்ல வாழைக்காயும் முட்டைக்கோசையும் வைப்பேன். வைக்கும் போது அவங்க விழுக்குன்னு முதுமுகாயினா போதையில இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டு பரவாயில்ல. அடுத்து என்னடி செய்வ அப்படின்னு கறிய கொண்டு இலையில வைப்பேன். வைக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவேன். என்ன வசனம்? ஒரு வகையோட சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. என்னடி வசனம் சொல்லுவ அப்படின்னு கேட்டேன். இலையில கொண்டு கறியை வைக்கும் போது சொல்லுவேன், என் புருஷன் ராத்திரி பூரா பப்புன்னு வேஷம் போட்டு கொண்டாட காசை கண்ட நாயெல்லாம் கறியா திங்குதுன்னு சொல்லுவேன். ஒருவையோட திங்க மாட்டேன் வச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னா. அப்புறம் எப்படி திம்மாங்க? அப்படி இருந்து 3 பேரும் விடாம தின்றுருக்கேன். மாப்பிள்ள தமிழ் வேந்தன முக்காமட்ட முத்துராசன் தலி அசிங்கப்பட்டா கூட போக மாட்டேன்னு 1.5 கிலோ கறி ஆளுக்கு பாதியா தேர்ந்து இருக்காங்க. இதை ஏன் சொல்லுங்க தெரியுமா? சிரிப்பதற்காக இல்ல, நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தி கண்ணியமா வாழ்றோமோ அதுல நம்ம குடும்பம் உயரும் என்று சொல்லி, அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளை தயவு செஞ்சு எல்லாருமே நல்ல முறையா படிக்க வைங்க. இது நம்மளுடைய முக்கியமான வேண்டுகோள். என்னன்னா, நம்ம பெத்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு படிச்சு பெரிய ஆளா வர்றாங்களோ அந்த அளவுக்கு நமக்கும் பேர் கிடைக்கும். அதுல ஆம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைகள் நல்ல முறையா படிக்க வைங்க. அது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உண்மையாக அக்கா உங்களுக்கு தான் சொல்றேன், நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க. ஆம்பளை பத்தி கவலையே படாதீங்க. பொம்பளை பிள்ளைய படிச்சாலே போதும். அதுதான் படிக்க. ஆம்பளை பிள்ளை படிக்க மாட்டா. ஆத்தாடி ஆவடா பசங்க போய் பாரு, 2 பைக்கில் அதுக்குள்ள தூக்கி வச்சுக்கிறாங்க 2 புத்தகத்தை. இன்னும் சில பேர் இப்படி தூக்கி போடுறாங்க புத்தகத்தை. டவுன் பஸ் 25 சுத்துறாங்க. தெரியல, நாய் மூத்திரங்கத்துல பெஞ்சிருக்கும் பொறுக்கு தொடச்சூருக்காக திரிவாங்கி ஒருக்கு. இல்ல உண்மையாவே சிரிக்கிறக்காக சொல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தாய் தப்ப நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அந்த கடமை உணர்வு கொஞ்சமாச்சு இருந்தா, அப்பா அம்மாவோட கஷ்டம் தெரிஞ்சா படிப்பாங்க. நீ இப்ப நடந்த 10வது பொதுத்தேர்வுல பாத்தியா, 95% பொம்பளை பிள்ளை தான் பாஸ் ஆயிருக்கு. 70%
ஆம்பளை பையில பாஸ் ஆகியிருக்கான். இந்த 25% எங்கே போனேன் அம்பிட்டு போயிடும், பூரா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தது மிச்சம். அதனால பொம்பளை பிள்ளைகளை நல்ல முறையா படிக்க வைங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகள்கிட்டையும் இப்ப உள்ள கால சூழ்நிலைகளை தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. யாரை நம்பி தெய்வமான இதை நல்லா ஏத்துக்கணும்ல. ஹலோ ஏன் இருக்க குறையுது, ஹலோ அப்படின்ட்டு நமது உலகத்தின் முதல் தெய்வமான நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட தாயை பாடி எனது கலைப்பணி இனிதே தூங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ குறையுது பாருங்க, அது அவங்களுக்கு, எனக்கு ஒண்ணு இல்ல. 300 நாள் சுமந்து முச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மருளையும் தொழிலையும் நான் வரங்க என கட்டி கட்டிலையும் மெட்டிலையும் நெட்டிகர்வ நித்த சுத்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே தாய் தாண்டா சாமி, நம்ம பெற்ற என்னைக்குமே தாய் தாண்டா சாமி. கோடி சொந்தம் வந்து தொட்டு ஆராட்டி, கோடி சொந்தம் வந்து தொட்டு ஆராட்டி, நித்தம் பாடுபட்டு நெத்தி வெறுவ நிலத்தில் சிந்தி, நித்தம் பாடுபட்டு நெத்தி வெறுவ நிலத்தில் சிந்தி மருளையோ தொழிலையோ நான் வரங்க என கட்டி கட்டிலையோ மெட்டிலையோ நெத்தி வெறுவ நித்த சுத்தி எனக்காக தாழ செஞ்ச சாமி, எனக்காக தாழ செஞ்ச சாமி, என்னைக்குமே தாய் தாண்டா சாமி, நம்ம பெற்ற என்னைக்குமே தாய் தாண்டா சாமி. 10 மாசம் என்ன சுமந்து தொட்டி எடுத்த அம்மாவோ பட்டத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பால தந்து குட்டி வளர்த்த அம்மாவோ அன்றைக்கு முன்னால ஆய சும்மாவோ, அன்றைக்கு முன்னால ஆய சும்மா. சொல்லி கொடுத்த அன்னாரம் கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்த ஆள்காட்டி வெள்ள பொடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாரம் கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களவத்தி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாறு சேர்த்து வச்சு சிலை கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்சம் நான் அங்கே வெளி பதறி நிற்பேன் அம்மா கொஞ்ச நேரக்காக நம்ம அங்கே கசையந்து நான் படித்த விவசாயத்தை குடிக்க வைப்பேன், எங்குள்ள கிடைச்சல் எட்டு சொல்லி வைப்பேன், தாலிய விட்டு கூட தாலிய என்ன படிக்க வச்சேன், உன்னப்பட வார்த்தை அம்மா, உன்னப்பட வார்த்தை என்ன அம்மாவோ. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மாவோ, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா. என்ன சுமந்து எழுதி எடுத்த அம்மாவோ, சக்திக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தை எல்லாம் பாலாக்கமை குட்டி வளர்த்த அம்மாவோ, அன்றைக்கு முன்னால ஆகாய சும்மாவோ, அன்றைக்கு முன்னால ஆகாய சும்மா. ஆராரிலே 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 ஆராரிலே
குடிகாரப்பனுக்கு அடிமரவாக்கப்பட்ட கோபுரமான உயர கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகாரப்பனுக்கு அடிமரவாக்கப்பட்ட கோபுரமான உயர கொடுமைய தாங்கிக்கிட்டு அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடனப்பட்டு அரிசிக்கு நான் படிக்க சிறுவாறு சேர்த்து வச்ச பக்கத்துக்கு போது உன்னை பாதையிலே உசுர விட்டே அம்மா பக்கத்துக்கு போது முன்ன பாதையிலே உசுர விட்டே பச்சை துணி கட்டியவன் பச்சை மூங்கில் வெட்ட விட்டு அவார பாடியவா அரிசி போல வச்சு புட்டு உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா என்ன சுமந்து அம்மாவோ பசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா சென்று குட்டி வளர்த்த அம்மாவோ அன்னைக்கு முன்னால ஆய சும்மா எறும்பு அண்டாம கொசுதும்பு சேராம எறும்பு அண்டாம கொசுதும்பு சேராம கொப்பு கொடி அறுத்தறுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஒன்ன பர்வதற்கு வந்திருக்கு பதிமக சும்மா ஒன்ன பர்வதற்கு வந்திருக்கு பதிமக சும்மா ஆறாருவே